ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 5வது இடத்துல 2013 ரிலீஸ் ஆன கெட் அவே. இந்த படத்துக்கு IMDbலேருந்து 4.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தில் ஈத்தன் ஹாக் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இப்போ டிஸ்கவரி தமிழில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் பிரதர் அண்ட் சிஸ்டர் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு மர்டரை பார்த்துருவாங்க. அதனால் இவங்கள சாவடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் இவங்களோட அப்பா, அதான் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருப்பார். ஸோ இப்போது ஜெயிலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு அவங்களோட பசங்களை காப்பாற்றுறதுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் அரங்கேற ஆரம்பிச்சுது, அதான் இந்த படத்தோட ஒரு நல்ல கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம ஈத்தன் ஹாக் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்காக இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூவியை ஆவரேஜாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஆக்ஷன் பேக்கோட கொஞ்சம் சுமாராக படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த படத்தை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். 4வதாக இருக்கிற படம் 2025 ரிலீஸ் ஆன ஆட் விட்டம். IMDbலேருந்து படத்துக்கு 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது தன்னோட ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ ஒரு சில இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதனால் பொலிட்டிக்கல் சைடில் இருந்தும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதையெல்லாம் நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் சமாளிச்சாரு, கடைசியில் நம்ம ஹீரோ அவங்களோட ஒய்ஃபை நல்லபடியாக காப்பாற்றினாரா இல்லையா, அதை இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த்ரில்லராக ப்ளஸ் மிஸ்ட்ரி கலந்து சூப்பராக படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மிஸ்ட்ரி கலந்த நல்ல ஒரு த்ரில்லர் மூவியை எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே இருக்குது படம், டீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இந்த படத்தை விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது இடத்துல 2013 ரிலீஸ் ஆன கேங்ஸ்டர் ஸ்குவாட். IMDbலேருந்து படத்துக்கு 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த கேங்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்குவாடை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவாடு மூலமாக அந்த கேங்ஸ்டரை இவங்க பிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு க்ரைம் கேட்டகிரியாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. மெயினாக படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் எம்மா ஸ்டோன், ரயன் காஸ்லிங்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தை பாருங்கள், ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ஆக்ஷன் பேக்கோட நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு க்ரைம் மூவி. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. 2வது இடத்துல 2016 ரிலீஸ் ஆன தி அக்கௌண்டன்ட். IMDbலேருந்து படத்துக்கு 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ டிஸ்கவரி தமிழில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. படத்தில் நம்ம பென் அஃப்லெக் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்மேனாக இருப்பார். இந்த மாதிரியான இல்லீகலான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு சிக்கலான ஒரு சிச்சுவேஷன்லாம் மாட்டிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் தப்பிக்க போகிறாரு, ஸோ நம்ம ஹீரோவுக்கு இதுக்கப்புறம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் சமாளித்தார், அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் நம்ம பென் அஃப்லெக் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அவரை நம்பி நீங்கள் இந்த படத்தை தாராளமாக நம்பி பார்க்கலாம். படத்தில் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. படத்தில் சேசிங் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒன் மேன் ஷோவாக இருந்து பயங்கரம் பண்ணியிருப்பார். இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் டிஸ்கவரி தமிழில் விட்டுருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நம்பர் 1 இடத்துல 2025ல இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அமெரிக்கன் பிரிமிவல். ஐஎம்டிபியிலேருந்து இந்த சீரிஸ்க்கு இப்போதைக்கு 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. சீசன் 1 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அம்மா ஒரு பையன் இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படியெல்லாம் போகிறாங்க, அதுக்கு நடுவில் இவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு, அதை தான் இந்த சீரீஸில் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் முழுக்கவே பார்த்திங்கன்னா பவுண்டி ஹண்டர் கான்செப்டோட வெஸ்டர்ன் ஸ்டைல்லே எடுத்திருக்காங்க. மெயினாக சீரீஸுடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாமே தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. சீரீஸ் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சீரீஸ் முழுக்க தரமாக எடுத்து வச்சுருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் வேறு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வெறும் 6 எபிசோட்ஸ் தான். நீங்கள் ஈஸியாகவே இந்த சீரீஸை பார்த்து முடிச்சிடலாம். ஒரு தரமான ஒரு சீரீஸாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸை தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பவுண்டி ஹண்டர் கான்செப்டோட நல்ல ஒரு வெஸ்டர்ன் டைப்பான ஒரு வெப் சீரிஸை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த சீரிஸை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த மூவிஸ் அண்ட் சீரிஸ் இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரியான வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே ஆன் டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.